ஓகே. ஸோ இப்போ வந்து எஸ்டர்டே நம்ம வந்து எப்படி ஒரு ட்ராப் டவுன், ஸோ அந்த டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நான் அந்த பேஜுக்கு போய்க்கிறேன். ஸோ ஸோ போயிட்டு அந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ட்ராப் டவுன் கொடுத்துருக்காங்களோ, ஸோ சிமிலர் வைஸ் அதே மாதிரி உங்களுக்கு ட்ராப் டவுன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு ட்ராப் டவுன் வந்து ஷோ ஆகலை. பட் எனக்கு வந்து அது பர்டிகுலராக அந்த ஏரோவை நான் கரெக்டாக கொண்டு போகிறேன். ஸோ அந்த டைமில் மட்டும் எனக்கு பர்டிகுலராக இந்த இந்த பாப்அப் வந்து வருது. பட் இந்த பாப்அப் வர ஸ்டைலை பாருங்க. ஸோ கீழே இருந்து மேலே வர மாதிரி இருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏதோ ஒரு 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 ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸோ பாட்டத்துல இருந்து டாப் வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வந்து நம்ம வந்து டாப் பாட்டம் வச்சு நம்ம டெஃபைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இப்போ நேம் செக்ஷன்ஸுக்கு ஒரு டாப் 30 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியே நம்ம டாப்பை டாப் 30 பிக்சல், ஸோ இந்த மாதிரி டாப்பை நம்ம கீழே இறக்கிட்டு ஸோ நம்ம ஓவர் பண்ணி முடிக்கும் போது டாப்பை நம்ம 30 பிக்சல் கொண்டுருவோம். ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஸோ பாருங்கள் லைவாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுல வந்து இந்த டிசைனை நம்ம வந்து மறைய வைக்கணும். ஸோ இதை எப்படி மறைய வைக்கலாம் நீ சொல்கிற மாதிரி? ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டி மறைய வைக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை ஒரு மறைய வைக்கும். ஸோ இதுக்கு சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு கேக்குதா? ஆ ம் எஸ் அப்பியர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டிசப்பியராக இருக்கணும். தென் நான் ஒரு ஹோவர் பண்ணுவேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அப்பியர் ஆகணும். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்? ஸோ என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணலாம்? சார் ஃபிக்ஸ்டுலாம் அது வந்து நார்மலாக ஒரு எலமெண்ட் ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணால் ஸோ எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்சல்யூட் யூஸ் பண்ணால் எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக்னா ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸ்டிக்கினா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டிக்கி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இது சொல்ல இந்த ஆப்ஜெக்டே மறையணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஸோ எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட் அந்த பாப்அப் இருக்கதே எனக்கு தெரில. பட் நான் அந்த இடத்துல போய் வாரேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஏரோ இருக்குது. ஸோ அந்த ஏரோ பார்த்தோன்னா இதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பாப்பப்பை ஹோவர் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி அந்த இடத்துல வைக்கணும், அது ஹோவர் பண்ணும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா அது கிளிக். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். ஸோ பர்டிகுலராக நான் அதை ஹோவர் பண்ணுறேன்னா இது வந்து ஹோவர் மாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஸோ ஹோவர் பண்ணும்போது பர்டிகுலராக கலர் மாறுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இதுக்கு என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம்னா, டிஃபால்ட்டாக நான் சைல்டு நேமுக்கு ஒப்பாசிட்டி, ஸோ டிஃபால்ட்டாக ஒப்பாசிட்டி 1 இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி 5 கொடுங்க. ஸோ 5 கொடுத்து உங்களுக்கு நான் எப்படி லைட்டாக மறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ லைட்டாக மறைஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக மறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அதை வந்து 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன்னா ஸோ 50 பிக்சலில் இருக்கும். ஸோ எனக்கு பர்டிகுலராக இதை ஹோவர் பண்ணும்போது 30 பிக்சலில் வரணும். ஸோ இப்போ நான் பர்டிகுலராக ஹோவர் பண்ணும்போது என்னன்னா ரைட் எல்லை ஸோ நான் இப்போ எல்லைக்கு நான் வெறும் நார்மல் எல்லைக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ எல்லையை ஓவர் பண்ணும்போது ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற நேம், ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற சைல்டு நேம், ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்கிற சைல்டு நேம். ஸோ நான் இதை அப்படி பாடத்தில் விட்டுருங்க. ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற சைல்டு நேம் வந்து டாப் 30 பிக்சல். ஸோ 30 பிக்சல். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நான் பர்டிகுலராக கொடுக்கும்போது எனக்கு 30 பிக்சல் வருதா டாப்? புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹோவருங்கிறது வந்து சூடோ கிளாஸ் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த சூடோ கிளாஸ் எலமெண்ட்ஸில் நம்ம வந்து பர்டிகுலராக ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாறுறதை நம்ம பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை ஹோவர் பண்ணும்போது பர்டிகுலராக அது கலர் மாறும்போது பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நான் பர்டிகுலராக அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லையை டெஃபைன் பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்கிற ட்ராப் டவுன் நம்மளுக்கு டாப் 30 பிக்சல் வரணும். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக டாப் வந்து எத்தனை கொடுத்துட்டோம்னா 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ நான் பர்டிகுலராக அதை ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து 30 பிக்சல் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ 30 பிக்சல். ஸோ அப்போ என்னன்னா இதுவும் எல்லை தான். ஸோ இந்த எல்லைக்குள்ள அந்த நேம் செக்ஷன் இருக்கு. அப்போ நான் இங்கே கொடுத்தாலும் எனக்கு டாப் வரும். ஏன்னா அந்த எல்லைக்குள்ள தான் இதுவும் இருக்கு. அப்போ இந்த எல்லையோட ஆக்குப்பை இவ்வளோ தானே இருக்கு. ஸோ அதை அப்போ அந்த எல்லையை நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து
சைல்டு நேம் வந்து டாப்ல போகணும். ஸோ அப்படி சொல்லும்போது இங்கே தொட்டாலும் நம்மளுக்கு டாப்ல போகுது. சப்போஸ் இதை வந்து எனக்கு என்ன பர்டிகுலராக இதை நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இதை தொட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ட்ராப்னு வரும். ஸோ இங்கே போய் பண்ணால் உங்களுக்கு ட்ராப்னு வராது. ஸோ அப்படி பண்ணதுக்காண்டி இது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அந்த இடத்துல செட் இண்டெக்ஸ். ஸோ செட் இண்டெக்ஸ். ஸோ செட் இண்டெக்ஸ் எதுக்குன்னு தெரியுமா? ஸோ செட் இண்டெக்ஸ் என்னன்னா ஸ்டாக். ஸ்டாக் படிச்சிருக்கீங்களா? ஸோ ஸ்டாக். ஸ்டாக்னா என்னது? ஸ்டாக்னா இதுல சிஎஸ்எஸ் HTML இல்லை. ஸோ நார்மலா ஸ்டாக்னா என்னது? ஆ சரி சொல்லுங்க அதோட எக்ஸ்பிளனேஷன். சரி ஓகே. எனக்கு கரெக்டாக நீங்கள் சொல்கிறது அனலைஸ் பண்ண முடியல. ஸோ நான் சொல்கிறேன். ஸோ என்னன்னா நம்ம இப்போ ஒரு டிவ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிவ் நான் கிரியேட் பண்ணுறேன்னா, ஸோ பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிவ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ் வந்து டிஃபால்ட்டாக செட் இண்டெக்ஸ் ஒன்ல இருக்கும். செட் இண்டெக்ஸ் ஒன் என்னன்னா, இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னா, நான் அதுக்குள்ள ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணேன்னா இந்த செக்ஷனுக்கு மேலே இந்த செக்ஷன் வரும். ஸோ அந்த செக்ஷனுக்கு மேலே இந்த செக்ஷன்ஸ் வரும். ஸோ ஒவ்வொன்றா உள்ள கிரியேட் பண்ண அதுக்கு மேலே அடிக்கிட்டு வருவோம். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு டேபிளில் ஒரு பெரிய புக் இருக்கு. ஸோ அதான் பெரிய புக். ஸோ அந்த புக்கு மேலே நீங்கள் இன்னொரு புக் வச்சிங்கன்னா, ஸோ அந்த புக்கை இந்த புக்கு எவ்வளோ இருக்கோ அதை ஆக்குபை பண்ணிட்டு மீதி இருக்க ரிமைனிங் தான் அதை ஷோ பண்ணும். ஸோ அதுக்கடுத்து அதுக்கு மேலே இன்னொரு சின்ன புக் வைக்கிங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு புக் வைக்கிங்க. அதுக்கு மேலே ஒரு புக் வைக்கிங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நீங்கள் அடுக்கி வச்சுட்டே வரீங்க. புரியுதா? ஸோ நார்மலாக ஒரே ஒரு புக் ஒரே சைஸ்ல இருந்துச்சுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புக் வச்சிருக்கீங்க. ஸோ அடுத்த ஒரு புக் வச்சிருக்கீங்க. ஸோ அடுத்த ஒரு புக் வச்சிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க அடுக்கி வச்சுட்டு வரீங்க. ஸோ நீங்க நிறைய புக் அடுக்கி வச்சிட்டீங்க. ஸோ இதே மாதிரி தான் டிவ்வும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்றீங்க. ஸோ அடுத்த ஒரு செக்ஷன் அதுக்கு உள்ள இல்லாம வெளியே கிரியேட் பண்ணீங்கன்னா அது பக்கத்துல இன்னொரு அதே நோட்டு பக்கத்துல இன்னொரு நோட்டை வைக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல அதே செக்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு உள்ள ஒரு இன்னொரு செக்ஷனோ ஒரு டிவ் கிரியேட் பண்ணீங்கன்னா அதே நோட் மேல இன்னொரு நோட்டை நீங்க தூக்கி வைக்கீங்க. புரியுதா? ஸோ அதே மாதிரி அப்போ அந்த டிவுக்குள்ள இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அதுக்கு மேலே இன்னொரு நோட் தூக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு லேயருக்கு மேலே மேலே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிவ்வும் இன்னொரு டிவுக்கு மேலே மேலே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செட் இண்டெக்ஸ் டிஃபால்ட்டாக ஒவ்வொரு லேயரும் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு மேலே மேலே ஒவ்வொரு லேயராக வருதா? ஸோ அதுதான் செட் இண்டெக்ஸ் வாங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக இந்த டிவ் வந்து இந்த சைல்டு நேம் வந்து டிஃபால்ட்டாக ஒன்றுன்னு இருக்கும். ஸோ நான் இதை -10. ஸோ என்ன நம்பர்லாம் கொடுக்கலாம். ஸோ -1லாம் கொடுக்கலாம். ஸோ நான் -10 கொடுக்குறேன். ஸோ -1னாலும் கொடுக்கலாம். பெட்டர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ -1 எடுத்துக்கிடுது. இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஸோ நான் அடுத்த ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணிடுறேன். கிளாஸ் வந்து பேனர். எதுக்கு இந்த செக்ஷனை கிரியேட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு லேட்டாக புரியும். ஸோ இந்த செக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஹைட் வந்து 50 300 பிக்சல். ஸோ 300 பிக்சல் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ பார்டர் சாலிட் 1 பிக்சல் கிரே. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அவுட்புட்டை பாருங்கள். உங்களுக்கு நார்மலாக அந்த டிவ் வந்துட்டு. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த ரேஷியோ நான் இங்கே டச் பண்ணால் எதுவுமே வராது. பட் நான் இங்கே டச் பண்ணால் வரும். ஸோ ஆனால் இந்த செக்ஷன் நான் கொடுக்காம நான் இங்கே டச் பண்ணும்போது எனக்கு வருது. நான் செட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். புரியுதா? இப்போ நான் அந்த இடத்துல செட் இண்டெக்ஸே யூஸ் பண்ணலை. இப்போ இது இங்கே இருக்கு. ஸோ பாருங்க உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது. எப்படி என்ன சிலரியில் சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. என்னன்னா நான் மறுபடியும் டிஃபைன் பண்றேன். ஸோ நார்மலாக இந்த சைல்டு நேமும் ஒரு லேயர். ஸோ ஒரு லேயர். ஸோ அது எங்கனாலும் நம்ம தூக்கி வைக்கலாம். ஸோ இப்போ அந்த சைல்டு நேம் டிஃபால்ட்டா லேயருக்கு பின்னாடி இருக்கணும். ஏன்னா நம்ம டிஃபால்ட்டா இங்கே ஹோவர் பண்ணும்போது தான் இங்கே வரணும். ஸோ இங்கே வந்து ஒரு லேயர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லேயர் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்ட்ல இருக்கு. ஸோ இந்த பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்ட் எங்கனாலும் நம்ம மூவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது நம்ம பேரண்ட் பொசிஷன் ரிலேட்டிவ் இந்த பேரண்ட்டுக்கு கொடுத்துட்டோம். ஸோ அப்போனா இதுக்கு ஏற்ற மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஆக்ட் ஆகும்போது இது வந்து செட் இண்டெக்ஸ் 1 தான் இருக்கும்.
அந்த செட் இண்டெக்ஸை நம்ம கம்மி பண்ணுறோம். எதுக்குன்னா டிஃபால்ட்டாக ஒரு லேயருக்கு பின்னாடி இருக்கணும். ஏன்னா நான் இந்த எல்லையை ஓவர் பண்ணும்போது எனக்கு இது வருது. ஸோ இதுவும் அந்த எல்லை தான். ஸோ இந்த எல்லையும் இந்த எல்லையும் ஒன்று தான். என்னன்னா இந்த எல்லைக்குள்ள தான் இந்த ஹோல் நேவும் இருக்கு. ஸோ அவள் பர்டிகுலராக அந்த எல்லையை நான் ஓவர் பண்ணும்போது அதுக்குள்ள நேவ் செக்ஷனை எனக்கு டாப் 30 கொண்டு வா நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஸோ அப்போ நான் இதை கிளிக் பண்ணாலும் இதுவும் இந்த எல்லை கூட தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் செட் இண்டெக்ஸை கம்மி பண்ணுறோம். என்னன்னா இந்த லேயரை கம்மி பண்ணுறோம். பட் ஓவர் பண்ணும்போது செட் இண்டெக்ஸை நம்ம வந்து டெஃபைன் பண்ணணும். இப்போ எப்படின்னா, ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ டிஃபால்ட்டாக செட் இண்டெக்ஸ் -1 கொடுத்துட்டேன். ஸோ -1 கொடுத்த உடனே எனக்கு இந்த பேனருக்கு பின்னாடி இந்த லேயர் போயிடும். ஷோ ஆகும், அதெல்லாம் விஷுவலாக தெரியும், பட் இந்த பின்னாடி போயிடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் பார்க்கேன். ஸோ பாருங்க, இப்போ உங்களுக்கு வராது. எதுக்குன்னா செட் இண்டெக்ஸ் -1 கொடுத்துட்டேன். ஸோ -1 கொடுத்த உடனே எனக்கு இந்த லேயருக்கு பின்னாடி இந்த லேயர் போயிடும். ஸோ அப்போ எனக்கு இது வராது. ஸோ நான் பர்டிகுலராக இதை ஹோவர் பண்ணது மட்டும் உங்களுக்கு அவுட்புட் வருது. இப்போ நான் எந்த இதுவுமே கொடுக்கல. ஸோ பேனருங்க ஒரு செக்ஷனே இல்லை, வச்சிட்டேன். இப்போ அது டிஃபால்ட்டாக மைனஸில் தான் இருக்கு லேயர். ஸோ டிஃபால்ட்டாக மைனஸில் தான் இருக்குது. பட் இங்கே கொடுக்கும்போதும் டேரெக்டாக வருது. எதுக்குன்னா இது மைனஸில் தான் இருக்குது, பட் இதுக்கு பக்கத்தில் எந்த லேயருமே இல்லை. ஸோ இதான் ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது. ஸோ இந்த லேயர் இதோட முடிஞ்சிருது. ஸோ இதில் எந்த லேயருமே இல்லை. ஸோ அதுக்காண்டி தான் நான் பேனருங்க ஒரு லேயரை கிரியேட் பண்ணேன், ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணி அது ஹைட் 300 பிக்சல் கொடுத்த உடனே எனக்கு இதில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த லேயருக்கு பின்னாடி இந்த லேயரை நான் போக வச்சேன். ஸோ போக வச்சுட்டு அதுக்கடுத்து இதை மறுபடியும் நான் கொடுத்து உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நான் இப்படி என்ன பண்ணியிருக்கேன்? புரியல, கன்ஃபியூஸ் ஆகுதா? ம் எஸ். ம் ம் பேனர் கிரியேட் பண்ணலாம். பட் இந்த இதுக்கு பேனர் வந்து நம்ம உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னன்னா இப்போ பாருங்க, இப்போ லேயரில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது எப்படி இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ நார்மலாக நம்ம ஹோவர் இங்கே ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு அவுட்புட் வர பார்த்தீங்கன்னா இங்கே ஹோவர் பண்ணலாம். ஸோ பாருங்க, இந்த இடத்துல நான் ஹோவர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஹோவர் பண்ணும்போது நான் அவங்களுக்கு வரல, பட் நம்மளுக்கு வந்து வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காண்டி தான் நான் ஒரு லேயரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு ரிவ்வை கிரியேட் பண்ணி அந்த லேயருக்கு பின்னாடி இந்த லேயரை போக வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் பர்டிகுலராக இதை கவர் பண்ணும்போது டாப் 30 பிக்சல் வருது. பட் இன்னொரு இதை பாருங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அனிமேஷனாக வருது, ஒரு ஸ்மூத்னஸாக இருக்குது, ஒரு எஃப்பிஎஸ் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ இந்த நீங்கள் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுக்கு வந்து எஃப்பிஎஸ் காரணமாக. ஸோ அந்த எஃப்பிஎஸ் வந்து உங்களுக்கு பாருங்க ஸ்மூத்தாக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்பிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது என்ன லோ எஃப்பிஎஸ் மாதிரி தருது. ஸோ இந்த இதை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு தான் டிரான்சிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிரான்சிஷன் ஒரு ஸ்டைல் உண்டு. ஸோ அந்த ஸ்டைலை ஓவர் பண்ணும்போது ஸோ பாருங்க, டாப் டிரான்சிஷன் இதில் வந்து நான் சொன்னேன் தெரியுமா, டிரான்சிஷன். நான் உங்களுக்கு வந்து அன்னைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ டிரான்சிஷன் எதுக்காண்டி யூஸ் பண்ணோம்? ஸோ பர்டிகுலர் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் மாறுது. ஸோ கலர் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்கு டிரான்சிஷன் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆல்னா ஈஸின், ஈஸ் அவுட், ஈஸின் அவுட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம இதில் வந்து ஆல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல் யூஸ் பண்ணும்போது ஆல் எத்தனை செகண்டில் டிரான்சிஷன் நடக்கும்? 0.5 செகண்ட். ஸோ நான் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட்டை பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு டிரான்சிஷன் ஆகுது? ஸோ பட் நான் ஹோவர் பண்ணும்போது டிரான்சிஷன் வருது. பட் நான் ஹோவர்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது எனக்கு டிரான்சிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ அதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஷனை அப்படி காப்பி பண்ணி, ஏன்னா ரைட் கிட்டல இருக்கிற நேவ்ல இருக்கிற யூஎல் இருக்கிற எல்லையை நான் ஓவர் பண்ணும்போது அதுக்கு உள்ள இருக்கிற சைல்டுலே வந்து 30 பிக்சல் வரணும். அதேமாதிரி ஒரு அனிமேஷனாக மாறணும்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். பட் அதே இதை நான் காப்பி பண்ணி அதே சைல்டு நேவ்லேயே நான் போடுறேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு அங்கேயும் ரிப்பீட் அதை விடும் போதும் அது ஒரு டிரான்சிஷனில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ விடும் போது ஒரு டிரான்சிஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு டைப் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ தென் அதுக்கடுத்து ஸோ இப்போ எனக்கு வந்து இதை நான் ஃபுல்லாக மறைச்சிருவேன். ஸோ செட் இண்டெக்ஸ் வந்து 0 வச்சிருவேன். ஸோ 0 வச்சுட்டு பாருங்க, 0 வச்சுட்டு இப்போ நான் இங்கே ஒப்பாசிட்டி ஸோ ஒப்பாசிட்டி 0 வச்சுட்டு ஒப்பாசிட்டி 1 கொடுத்துருவேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ எனக்கு கொடுத்தா எதுவுமே வராது.
பட் இங்கே கொடுக்கும்போது எனக்கு வருது. பட் எனக்கு இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துட்டு இங்கே போய் எதுனாலும் போய் டச் பண்ணலாம். இங்கே டச் பண்ண வரைக்கும் எதாவது வரும். ஸோ அது விட்டா ரிமூவ் ஆயிடும். ஸோ ஆனால் நம்மளுக்கு பாருங்க, ஸோ கொடுத்துட்டேன், இங்கே போனோடனே எனக்கு மறைஞ்சிருது. ஏன் மறைஞ்சிருது? ஏன்னா எல்லை தான் ஹோல்ட் பண்ணுது. இந்த எல்லை தான் இவ்வளவு தூரம் ஆக்குபை ஆயிருக்கு. ஏன்னா இந்த எல்லைக்குள்ள தான் இந்த செக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இந்த எல்லை தான் இவ்வளவு தூரம் ஆக்குபை ஆயிருக்கு. பட் ஏன் மறையுது? ஸோ நான் ஹோவர் பண்ணிட்டு நான் ட்ராப் டவுன் 2 நான் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்குள்ள எனக்கு ரிமூவ் ஆயிடுது. ஏன்? அப்போ நான் என்ன பண்ணா எனக்கு கரெக்டாக இருக்கும்? எதுக்காண்டி இப்படி வருது எஃபெக்ட்? அதை சொல்லுங்க. இல்லை இல்லை ஃபிக்ஸ்டு. இல்லை இல்லை ஃபிக்ஸ்டு இல்லை. இல்லை இல்லை ஒப்பாசிட்டிக்கு அதுக்கு இது இல்லை. ஏன்னா ஒப்பாசிட்டி 0 இருக்கு. நம்ம வந்து பர்டிகுலராக ஹோவர் பண்ணும்போது 1 வருது. எஸ், செட் இண்டெக்ஸ் தான் கொடுக்கணும். என்னன்னா நம்ம டிஃபால்ட்டா செட் இண்டெக்ஸ் மைனஸ்ல வச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ நான் அப்போ இதை ஹோவர் பண்ணும்போது இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஷோ ஆகும். ஏன்னா லேயருக்கு பின்னாடி இருந்தால் உங்களுக்கு வந்து அவுட்புட்லாம் ஷோ ஆகும். பட் என்னால் இதை கிளிக் பண்ண முடியாது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணா எனக்கு இந்த லேயர் தான், இந்த லேயர் மேலே தான் என்னோட ஏரோ போகும். இந்த லேயருக்கு பின்னாடி தான் அது இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஓவர் பண்ணும்போது அதோட லேயரை டிஃபால்ட்டா செட் இண்டெக்ஸ் இருக்கா, அந்த செட் இண்டெக்ஸை டிஃபால்ட்டா 1ன்னு மாற்றிடும். ஸோ டிஃபால்ட்டா 1. ஸோ பாருங்க, க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதில் போய் டச் ஆகும். சரிதான் உங்களுக்கு? ஸோ ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டைரெக்டாக டச் ஆகுது. ஸோ பாருங்க, இப்போ நான் ஓவர் பண்ணிட்டு இப்போ பர்டிகுலராக அதோட சைல்டு நேம் வந்து உங்களுக்கு பாட்டம்ல டாப் வருது. இப்போ அங்கே ஏதோ ஒன்று ஓவர் பண்ணுறேன்னா எங்களுக்கு அந்த இதில் விசிபிள் ஆகுது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ எப்படி ஒரு பாப்அப் கிரியேட் பண்ணுறோம், ஸோ எப்படி ஹோவர் பண்ணுறோம், ஸோ எப்படி ஹோவர் பண்ணணும்னா எந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ செட் இண்டெக்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், ஸோ ஒப்பாசிட்டி எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே எந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து திங்க் பண்ணிட்டோம்னா, ஒரு பேஸ் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஷன் பண்ணும்போது திங்க் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் எப்படினாலும் டெஃபைன் பண்ணலாம். புரியுதா? ஸோ நான் இதுக்கு வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எதுக்குமே நானும் இனிஷியல் ஸ்டேஜில் இது எதுக்காண்டி வருது, ஒரு செக்ஷன் எப்படி இந்த செக்ஷனில் எப்படி இப்போ எதுக்காண்டி பண்ணுறோம், ஸோ எந்த இடத்துல செட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணணுங்கிறத வந்து ஏற்கனவே நான் இனிஷியல் ஸ்டேஜில் படிச்சிருக்கேன் என்னால். ஸோ நான் நார்மலாக இங்கே வரும்போது வந்து நான் ஈஸியாக பண்ணிடுவேன். ஸோ ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து HTML லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து மறக்காது. ஸோ அப்படியே ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மறைஞ்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கூகுளில் போய் செட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ ஃபர்கட் ஆகிட்டு ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லி நடக்கும். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ பண்ணிடலாம் நாளைக்கு. ஸோ ஸோ நாளைக்கு வரும்போது ஸோ உங்களுக்கு இந்த பாப்அப், ஏன்னா இந்த நீங்கள் இந்த பாப்அப் கிரியேட் பண்ணல, ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் கொடுக்கல, இந்த ஸ்பேஸ்லாம் நீங்கள் கொடுக்கலன்னா ஸோ ஓகே. ஸோ நாளைக்கு நீங்கள் வரும்போது இந்த ஸ்பேஸ் அதுக்கடுத்து இந்த பாப்அப் இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஸோ இந்த இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த ஹெட்டர் செக்ஷனில் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த இந்த ஹெட்டர் செக்ஷனில் நீங்கள் புதுசாக பார்க்குறது பொசிஷன்ஸ் கான்செப்ட், அதுக்கடுத்து செட் இண்டெக்ஸ், அடுத்து ஒப்பாசிட்டி, அடுத்து இந்த பாப்அப் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய கான்செப்ட் இந்த ஹெட்டரில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக ஹெட்டர்லேருந்து ஆரம்பித்தேன். ஸோ யாருமே இனிஷியலாக ஹெட்டர்லேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ வேறு ஏதோ ஒரு செக்ஷன்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த ஹெட்டருங்கிறது வந்து கம்பேர் டு அதர் செக்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதில் நான் எதுக்கு இதை ஆரம்பிச்சேன்னா, ஸோ இதுலேயே நிறைய கான்செப்ட் இருக்குது. இதை படித்தாலே ஸோ மற்ற இதெல்லாம் ஈஸியாக முடிச்சுவீங்க. ஸோ அடுத்து நீங்கள் பேனர் போனீங்கன்னா, ஸோ அதுக்கடுத்து இந்த பேனர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஸோ ஒரு செக்ஷன் போட்டு, ஸோ அதுக்குள்ள ஒரு ஹெச், அதுக்குள்ள ஒரு டீடெக்ஸ், ஸோ அதுக்குள்ள ஒரு டிவ் போட்டு, அதுக்குள்ள ஒரு பட்டன், அதுக்கடுத்து ஒரு ஐக்கானு, ஸோ அதுக்கடுத்து இமேஜ். இது டைரெக்டாக ஒரே செக்ஷனில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே டைரெக்டாக போட்டாலே முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இதில் ஒரே 3 செக்ஷன்ஸ் மட்டும் இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி ஓகே. ஸோ நான் இதுக்கடுத்து அடுத்த செக்ஷன் போட்டேன். ஸோ அடுத்த செக்ஷன் மீன்ஸ் அடுத்த பார்ட் போட்டால், ஸோ இல்லை இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களா? நான் அடுத்து ப்ராப்ட் 2, ஸோ இது எப்படி நடத்தணும்னு நான் சொல்லட்டா இப்போ. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை நாளைக்கு நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் எனக்கு அதுக்கடுத்து கிளாஸ் வந்து டிலே பண்ணாமல் நார்மலாக கொண்டு போக முடியும். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ.